வணக்கம். வணக்கம். இன்றைய ராசி பலன். கங்கா போடா, அப்படியே போ. வணக்கம். இன்றைய ராசி பலன் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொருத்தவங்க ராசிக்கும் என்னென்னங்கிறத பார்க்க போறோம். உங்க ராசி என்ன? எனக்கு வேண்டாம். இன்றைய நிலவரப்படி அரசியல் தலைவர்களுக்கு என்ன ராசியோ அவர்களுக்கு என்ன கட்ட சரி இருக்கா, நாள் நல்லா இருக்கா பாத்துருவோம். மூளையில் என்ன மூலமா மூளை ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த காரணம் இருக்கு. ஆமா, அது மூலக்கூறுகளா, கூறுகட்ட குக்கர். படிங்க. இன்றைய நாள் எப்படி இருக்கு? மேஷ ராசி நேயர்களே, அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்று தொழில் தொடங்குவோமா என்று சிந்திப்பீர்கள். மேஷம் யாருக்கு? மேஷம், கடகம், மகரம், மிதுனம், சிம்மம். மேஷ ராசி நேயர்கள் அரசியல்வாதிகள்ல மேஷம் யாருக்கு இருக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ராசி நான் சொல்றது நீ படி. இஷ்டத்து கண்டென்ட் படிச்சா என்னால தேட முடியல. கடகம் படி. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேற்றும் நாள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அண்ணனோட ராசி. விஜய் என்ன ராசி? உத்தியோகத்தில் உண்மையிலே உங்க அண்ணன் ராசியா? எல்லாருக்கும் அண்ணனோட ராசி கடகம், விஜய் தான். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிங்க. நினைத்தது நிறைவேற்றும் நாள். நினைத்ததை நிறைவேற்றும் நாள். ஜனநாயகம். கரெக்ட். அடுத்த பாயிண்ட். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சோஃபா இல்ல, சோஃபா இல்ல, வேற ஏதாவது கேக்கு வாங்கலாம். கேக் இல்ல, வீட்டுக்கு சாப்பிடுற ஆரோக்கியமா இருக்கணும். இன்னைக்கு அதுல வந்து அது தேவைப்படும். வாங்கலாம். அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ஒரே மாதிரி கலர்ல கார் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். வீட்டிற்கு, சொந்த வீட்டிற்கு தேவையான சொந்த வீட்டிற்கு தேவையான. சரி. அப்புறமா உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது. இப்போ வரைக்கும் ஒரு ரைடு இல்ல, ஒரு இது இல்ல, எல்லா சலுகையும் கிடைக்கும். எல்லா சலுகையும் நல்லா மேல இருந்து கிடைச்சிட்டு மேல இருக்கும். ஆமா. அடுத்து மகரம் படி. மகர ராசி நேயர்களே, மகரம் அருமையா இருக்குதுப்பா. என்னன்னா ராசியா இல்ல, செல்வாக்கு உயரும் நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்கள் தகுதியை உயர்த்தும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு உறுதியாகலாம். இல்ல, இது என்ன விளங்காத மாதிரியே இருக்கு. நீங்க தினகரன்ல இருக்க ராசி பலனே இல்லங்க இருக்கு. அது எப்படியோ ஒரு பேப்பர்ல தினகரன்ல ராசி பலன் தான் இருக்கு. இதனால நாங்க பாத்துக்கிட்டு ராஷ்மிகா மந்தனம் போட்டோ. ராஷ்மிகா மந்தனம் இல்லையா? நம்ம ரா போட்டா நல்லா இருக்குன்னு போட்டேன். புரியாது இல்லையா? இது என்ன? நான் வந்து பார்க்க தெரியல. நீங்க மகரம் படிமா. கடைசி பக்கத்தை படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு திருப்தி தரும். புதியவர்கள் நண்பர்களாக வருவார்கள். புதியவர்கள் நண்பர்களாக வராருன்னா வேற எங்கேயாவது கூட்டணி வைக்க போறாரா? இல்ல நிறைய ராசி வந்து மகரம் ராசி யாருக்கு? இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. மகரம் ராசி ஓகே. அதாவது ஒரு ராசியே ஒரு மனுஷனுக்கு எதிராக இருக்குதுன்னா அது நம்ம எடப்பாடி பழனிசாமி. மகர ராசி கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம வந்திருக்கு. முதல் வார்த்தை என்ன? கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். அவர் கல்யாணம் பையன் இருக்கா? என்னமா நீ என்னமா பேசிட்டு இருக்க? ஒன்னாகிறதுக்கு அது சம்பந்தம் இல்லாம இருக்கு. சரி, ஓகே. அடுத்து பணவரவு திருப்தி தரும். ஏதாவது வந்திருக்கும்யா. ஒருவேளை அவரையுமே கூப்பிட்டுருப்பாங்க. குதிரை பேரத்துக்கு வந்திருக்கும் பேசியிருப்பார். வாய்ப்பு இருக்கு. அடுத்து புதியவர்கள் நண்பர்களாக வருவார்கள். இல்லங்க, குதிரை பேரம் பண்ணி இப்ப உள்ள வந்துட்டா அவங்க புதியவர்கள் தானே. ஓ, அப்படி புதியவர்கள் நண்பர்களாக வாய்ப்பு இருக்குங்க. சரி, போய் தொலை. அடுத்து வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். இங்க இருந்து போன எல்லாரையும் பாத்துட்டாரு. எவெல்லாம் தருணம் முடிச்ச சனியை முடிச்சு யாரெல்லாம் நம்ம கூடவே இருந்து சகனி வேலை பாத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாரு. அடுத்து வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். ஆமா, இனிமே இவருக்கு இருந்து என்னத்த வாங்க போறாங்க? சில காசு போச்சு. இல்லங்க, வியாபாரத்தில் போட்டியே இல்லைங்கிறதா இப்ப மேட்ரு. உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய மாற்றம் ஏற்படும் நாள் என்று வெளியே போவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அண்ணாமலை வராரு கை கொடுக்கறதுக்காக. அப்படியா? அதனால வந்து அது வாய்ப்பு இருக்கு. சரி,
அடுத்து அடுத்த ராசி யார் அப்படின்னாக்கா மிதுனம். நல்ல ராசி மிதுன ராசி. படிங்க. மிதுனம் எங்க இருக்கு? இதா இருக்கு. மிதுன ராசி நேயர்களே, அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள். கரெக்ட். யாரு தெரியல? 5 வயசுல ஸ்கூலுக்கு போனேன். 15 வயசுல 12வது முடிச்சு. அதோட அவரோடது என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள். கரெக்டா பல காரியங்கள் முடியும். கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. அடுத்து மகளுக்கு நல்ல வரன் அமையும். இது கரெக்ட்டா? அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு, மகள் இருக்காங்க தெரியல எங்களுக்கு சரியா. அதை விட்டுருவோம். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். என்ன தடை இருக்கு? நீங்க தான் அடிச்சு நவுத்துங்கண்ணா. இது வாங்காலம் கபிலா, இறங்கி ஆடு. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வருதுன்னா அதை மாமியார் பாத்துக்க மாட்டாங்களா? அவங்களும் பாத்துப்பாங்க. ஏங்க தாயாருக்கு அவங்க தாய் இல்லைன்னு சொல்லி தானங்க அழுதாரு. ஆமால ஸ்டேஜ்ல. அப்ப சாரி அது வேண்டாம். நம்ம அடுத்து என்னது? கடைசில திடீர்னு லாபம் வருமாமா. லாட்டரி இல்லங்க, டிக்கெட். இப்போ வியாபாரத்துல நல்ல லாபம் வரும்னா வாங்குறாங்கல்ல, குதிரை எல்லாம் வாங்குறாங்க. அவரு ஒரு ஹார்ஸ் பிரியர். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் இன்று அவருக்கு. அப்படியா? தடை அதை உடை அதோட நிறுத்திடணும். ஓகே, அடுத்த ராசி என்னன்னு சொல்லுங்க, படிச்சிருங்க. சிம்மம். சிம்மம் யாருங்க? ஓகே, சிம்மம் ஏதோ கிரிக்கி நீங்க படிங்க, நான் சொல்றேன். படிப்போம், அதுக்கு அப்புறம் கடைசியா தெரிஞ்சிரும். இதுவரை இருந்த காரிய தடைகள் நீங்கி குடும்பத்தின் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கரெக்ட். ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. பயங்கரமான பீக் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. யாருங்க சொல்றேன். அடுத்து வருவோம். வராது என்று இருந்த பணம் கைக்கு வரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவினர்கள் மதிப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் வரும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மகிழ்ச்சியான நாள் என்று. அப்படின்னா என்னன்னா, இனிமே நல்ல பல வேலைகள் உங்களுக்கு வந்து சிறப்பா அமைஞ்சிருக்கு. இனிமே பல இடங்களுக்கு நீங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போவீங்க. உங்களை வந்து எப்படி சொல்றது, ஸ்டாலின் தான் நம்ம சிம்ம ராசி. பாருங்க, இப்ப வந்து அவர் ஸ்கிரீன்ல பார்த்தாலே ஒரு ஃபயர் வருது. ஜஸ்ட் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தாரு. இப்பதான் வந்து அந்த பட்டமளிப்பு விழாக்குள்ள போயிட்டு ஆமா ஆமா கரெக்ட். ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தாரு. அந்த வீடியோ பயங்கர வைரல். ஆமா, ஆளாளுக்கு எல்லா பாட்டும் போட்டு செட் பண்ணி வைரல். ஆமா ஆமா. அடுத்து நான் சொல்றேன், படிக்கிறீங்களா? சொல்லுங்க. விருச்சிகம். துலாம் ராசி நேயர்களே, சின்ன சின்ன வேலைகளையும் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும். ஆடியோ வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். யாருங்க? ஆடியோ வீடியோனாலே யாரும் தெரியாதா? சரி. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். வாகனத்தில் அதிக கவனம் செலுத்தணும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும். உத்தியோகத்தில் மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம். ஆமாங்க, வேண்டாம் சொல்லிட்டாரு. உறுதுணையா இருப்போம். இன்னைக்கு துலாம் ராசி நேயர்கள் வந்து பொறுமையா இருக்கணுமா? நீங்க என்னைக்குமே பொறுமையாவே இருப்பா. இதுல என்ன போட்டுருக்கு? துலாமியா காணும். முயற்சி கைகூடும் நாள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி சிறப்பாக முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இது என்ன தின மலரா? தந்தி ஏன் அப்படி போட்டிருக்கான்? இந்த பேப்பர்லாம். அடுத்து விருச்சகம். யாருன்னே சொல்லலையே நீங்க படிங்க, அப்பதான் நாங்க கம்பேர். விருச்சகம் யாருன்னு எனக்கு தெரியும். விருச்சகம் யாருன்னு எனக்கு தெரியும். கூட்டத்துல ஒரு ஊதா கட்ட போட்டுருக்கா. விருச்சிகம். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். அப்படியா? பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வேற்று மதத்தவர் உதவுவார். வியாபாரத்தில் புது சலுகைகள் அறிவிப்பீர். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள். இனிமையான நாள். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயருமா? வெளிவட்டாரம்னா எந்த வெளிவட்டாரம்? இனிமே பாஜக அண்ணனை தூக்கி விடுமோ? வாய்ப்பு இருக்கு. இல்ல தாவேக்கா அடிச்சிருச்சு. பிஜேபி தூக்கியோட வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்புறம் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும். எங்கேயோ அண்ணன் ஃபண்ட் வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். திரள் நிதி வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். வந்துரும். அடுத்து வந்து குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். அண்ணனுக்கு புது குழந்தை பிறந்திருக்கு. அது சொந்த நிகழ்ச்சிங்க. ஆமா ஆமா. எனக்கு என்ன டவுட்னா,
அண்ணன் வந்து மாடு மாநாடு, கடல் மாநாடு, மண்ணு மாநாடு, மர மாநாடு, பறவை மாநாடு, காத்து மாநாடு எல்லாம் நடத்திட்டு இருந்தாலும் குடும்பத்துல அவருடைய பங்களிப்பை மிக தீவிரமாக வைத்திருந்தார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆமா. ஆனா அண்ணனுக்கு அந்த தங்கவாமன் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் போடுச்சானுங்கிறது தான் தெரியல. வியாபாரத்தில் புது சலுகைகள் அறிவிப்பீர்கள் இனிமேதான் அறிவிக்கட்டும். அதான் என்னன்னா மாவட்ட செயலாளர்களே இனிமே வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்காரு. நல்ல சலுகை, புது சலுகையா இருந்துச்சு. நல்ல சலுகை தான். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார். யாரு? சாட்டை துரைமுருகன் தான் தருவார். வீடியோ தான் போட்டுட்டு இருக்காரு, ரிவ்யூ போட்டுட்டு இருக்காரு. இவர் தருவாருங்க, இன்னொருத்தர் இருப்பாரு. அவர் பேர் என்ன? இடுமாவளன் கார்த்தி. அவர் தருவார். சரி. இன்னொன்னு இருந்துச்சுங்க, ஏதோ பணம் இங்க இருந்து வரும்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இல்ல பணம் இங்க இருந்து வரும் அதெல்லாம் சொல்ல முடியாது. கும்பம் சந்தோஷமும் என்னது சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும். அண்ணா திரும்ப அண்ணா என்னடா உங்களுக்கு எப்படி போட்டிருக்காங்க? கரெக்டா தான் இருக்கு. அடுத்து குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும். குடும்பத்துல மட்டும் இல்ல, வெளியிலயும் அப்படிதான் இருக்கு. சொல்ற வார்த்தைல தகராறா போய் முடியுது. டெய்லி யதார்த்தமா சொல்ல அது பதார்த்தமா போய் முடியுது. தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் அவ்வப்போது சிக்குவீர்கள். அப்படியே இருக்கு. என்னடா இது? அடுத்து உத்தியோகத்தில் சக ஊழியர்களை குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம். ஆமான கரெக்ட். எவன் இன்னைக்கு உங்க கட்சிக்குள்ளேயே ஆத வருஷம் டீம்ல இருக்காங்க. ஆமா, தெரியல. வேண்டாம், கவனம் தேவைப்படும். கவனமாவே இருக்காரு. உங்க மேல இருக்க உரிமையில இருந்து படிச்சிருக்கிறேன். அப்பா எடுத்துக்காதீங்க. நன்றி. சரி, நன்றி.